உங்க வீட்டு பையன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவன வெட்டி கால உடைச்சு எடுத்துட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லவும், சக்திக்கு பயங்கரமா கோவம் வந்து, எங்க வீட்டு பையன் மேல ஒரு அடி விழட்டும். அப்புறம் உன்ன உண்டிலன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ வீட்ல இருக்கிற பெண்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, தர்ஷன் வந்து தப்பிச்சு போயிட்டானா, அதனால ஓவரா ஆடிட்டு இருக்கா அந்த அறிவுக்கரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி என்டர் ஆயிடுவாங்க. மாமா நீங்க கால் பண்ணீங்கல்ல, கால் பண்ணும்போது வந்து என்கிட்ட தான் இருந்தான் தர்ஷனு. ஆனா காலேஜுக்குள்ள என்ன விடமாட்டேன்ட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் போணும்னு சொன்னாங்க. சரி அவனுக்கு துணையா இருக்கட்டுமே, அவனுக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்ப நான் அனுப்பி வச்சேன். ஆனா, அன்பு கிட்ட வந்து அங்க இருக்கிறவங்கலாம் கேட்டிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு, இவ தங்கச்சி இல்லன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கானே தவிர, இவ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கல. அதெல்லாம் விடுவோமா, இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணா, அவன் எகிறி குதிச்சு ஓடியிருக்கான். நான் அவன தொரத்திட்டே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ஓடிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ, இத கேள்விப்பட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கரமான கோவம் வந்துருதுங்க. ஈஸ்வரிக்கு கோவம் மட்டும் வரல. "ஏய் என் பையன என்னடி பண்ண? எங்கடி என் பையன்? என் பையன என்னடி பண்ண? என்னடி பண்ண?" அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்டுட்டே போவாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, குணேஷ் அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "ஹேய் போங்க, போங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் தள்ளிட்டு, "மொதல்ல உன் பொண்ண ஓட விட்ட, அப்புறம் நீ ஓடுன, இப்போ உன் பையன ஓட விட்டுருக்கியா? என்ன எல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணித்தனமா என் மானத்த வாங்கணும்னே இருக்கீங்களா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலார்ன்னு அறையறதுக்கு போவாங்க. ஸோ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா பொறுமையா இருந்தாங்க. ஆனா பையன் காணோன்ற உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மனசு துடிதுடிச்சு போச்சுங்க. ஏன்னா, அந்த பையன் வாயாலே சொன்னாங்க, "இந்த பொண்ண நான் கட்டிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து தர்ஷன் இந்த கல்யாணம் வேணான்றதுக்கு காரணம் ஈஸ்வரி தான். ஸோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையுமே நீ கெடுக்கிறதுக்கு போறியே, இது தப்பு தர்ஷன். நான் அவரு புள்ள. நான் அவர மாரி தான் இருப்பேன். அப்பன் புத்தி அப்படியே இருக்குன்னு சொன்னதுக்கு, அப்படியே சொன்ன நம்ம தர்ஷன், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, "உனக்கு மெச்சூரிட்டி இல்ல. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, எகிறி குதிச்சும் போயிறாரு. ஸோ அறிவுக்கரசி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உங்க உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிய பார்த்து திட்டிட்டு, "உனக்கு என்ன வந்துச்சு? அவன் காணோம் தான்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவன் எகிறி குதிச்சு ஓடிட்டான்" அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, அங்க பதிவிச்சுருவாங்க. ஆனா, நம்ம சக்தி கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஈஸ்வரி, "இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்ல. அவங்க வந்து தர்ஷனா மறைச்சு வச்சு கல்யாணம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த விஷயத்த நான் வேற மாரி டீல் பண்ண போறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்த நாடுறாங்க. ஜீவானந்தம் வந்தாருன்னா, கண்டிப்பா லீகலா தான் வருவாங்க. வக்கீலு, போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்கலாம் வந்து நம்ம தர்ஷனவே வந்து டைரக்ட்டா புடிச்சு கேட்டாலும் சரி, "தர்ஷன் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? இல்ல உங்க அப்பா வந்து கட்டாய கல்யாணம் உனக்காக பண்றதுக்கு இவ்ளோ பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்ல. நான் மேற்கொண்டு படிக்கணும்னு சொன்னேன். ஆனா பயங்கரமா என்ன அடிச்சு போட்டுட்டு என்னை கட்டாய கல்யாணம் பண்றதுக்காக பார்த்தாங்க. அதனால தான் நான் எகிறி குதிச்சு தப்பிச்சு போனேன்ற" விஷயத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சொல்லிடுவாரா? ஸோ, நம்ம ஜீவானந்தம் வந்தாருன்னா, கண்டிப்பா குணசேகருக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இதப்பா கதிரு, உனக்கு முழு உரிமையும் தரேன். அண்ணி, அம்மா, தங்கச்சி, மச்சினிச்சி எவளையுமே பார்க்காத. இந்த வீட்டு படிக்கட்ட எந்த பொம்பளையாச்சும் தாண்டணும்னு நெனைச்சாங்கன்னா, கால உடைச்சு கொறை. உனக்கு முழு உரிமையும் இருக்கு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, ஸோ தர்ஷன தேடுற முயற்சியில பார்த்தீங்கன்னா, இவங்க ஈடுபடுறாங்க. தர்ஷன தேடுனா கூட பரவாயில்லைங்க. அந்த பார்கவி அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனைய பண்ணுன்னு சொல்லிட்டு, அறிவுக்கரசிய கூட்டிட்டு நம்ம குணசேகரனும் போறாரு. ஆனா அந்த வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைய பண்ணணுமான்னு கேட்டா, இவங்க இந்த டைம்ல பண்றது தப்பு தான். அந்த வீட்ல அவங்க அந்த பொண்ணு இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறத விட்டுட்டு, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஓவரா சண்டை வலிச்சாங்கன்னா, கண்டிப்பா தர்ஷன் வந்து கண்டிப்பா அவள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சியில வந்திருக்காரு. இதே வாயில தான் சொன்னாரு, "உன்ன கட்டிக்க முடியாது. நான்லாம் உன்ன லவ்வே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவன ஒரு நல்ல பையனா மாத்துன அந்த அம்மா மனசு இப்ப துடிதுடிச்சு போச்சுங்க. என் பையன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவன் யார கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றானோ, அவன மட்டும் தான் நான் கட்டி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா இருக்காங்க ஈஸ்வரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க டைரக்ட்டா ஜீவானந்தத்துக்கு போயிட்டு போலீஸும் கூட்டிட்டு வராங்க. பட் தர்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லைங்க கடைசி வரையும். தர்ஷன் பார்கவிய தேடி கூட போல. ஆனா அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காரு தர்ஷன் வந்து, "இந்த மாரி இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் தப்பிச்சு போறேன். காலேஜுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வரேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா. ஆனா அறிவுக்கரசி சுத்தமா வந்து அத நம்பாம அன்ப கூட அனுப்புவாங்க. "நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லவும், "நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சிரிச்சு பேசிட்டு எனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தீங்களே, அப்ப தெரியலையா அந்த கல்யாணம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு, இப்ப என்ன கழட்டி விடலான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு 1% கூட நீங்க நெனச்சு பார்க்காதீங்க. என்னால முடியாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் தப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் மேலேயும் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு சிரிச்சு பேச்சு ஒரு பொண்ணு கையில வந்து கொஞ்சம் நல்லா பேசினதுக்கு அப்புறம், "இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல, உன்ன எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஸோ தர்ஷன் பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போன விஷயத்த பார்த்தீங்கன்னா, அன்பால ஏத்துக்கவே முடியலைங்க. நான் அப்பவே நெனச்சேன். அவரு பேசுனது ஒரு ஒரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா, அவரு இந்த இடத்த விட்டு போற மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ நீங்கலாம் வந்து வெளிய நின்னுட்டு என்ன மட்டும் உள்ள அனுப்பிச்சுட்டீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா?
இப்போ ஆதி குணசேகரன் அந்த வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நீங்க இதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும், கூப்பிடு எந்த போலீஸ்னு அவர்ட்ட என்ன இன்னும் பண்ண முடியாது. மிஸ்டர் ஆதி குணசேகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அப்பதான் ஜீவானந்தம் போலீஸ கூட்டிட்டு வராரு. ஸோ ஜீவானந்தம் போலீஸ கூட்டிட்டு வரதுக்கு காரணம் ஈஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாரி வந்து கட்டாய கல்யாணம் யாரும் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தினால தான். ஸோ ஜீவானந்தம் இப்ப டைரக்ட்டா வந்து போலீஸ் விட்டு கேட்க வைக்கிறாங்க. எனக்கு என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாது. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். அதே மாரி நான் இந்த கல்யாணத்த நடத்தியே தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா கதிர்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு, இந்த கல்யாணம் மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களெல்லாம் எதனா பண்ணிட்டு நானும் எதனா பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். ஏன்னா மீனாட்சி அம்மன் சாட்சியா மீனாட்சி அம்மன் சத்திய வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா அன்புக்கு தான் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசிகளை வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த வாக்கை மட்டும் நம்ம தவற விட்டுட்டா என்ன நீங்க முழுசா பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அண்ணே கண்டிப்பா எதுவுமே நடக்காது, நாங்க இருக்கோம், நாங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானமும் கதிரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை நடத்தவே முடியாது, கட்டாய கல்யாணம் ஒன்று பண்ணவே முடியாது. தர்ஷன் மட்டும் விருப்பம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டான்னா, கண்டிப்பா இந்த கல்யாணத்த நான் யாருக்குமே நடத்த விட மாட்டேன். தர்ஷன் என் கஸ்டடியில தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் போலீஸ வச்சுட்டே பேசிட்டு இருப்பாரு. ஸோ ஈஸ்வரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் முடிவ அவன் தான் எடுப்பான். பெத்த அம்மா நான் கூட எடுக்க மாட்டேன். ஆனா என் பையன் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆள கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரும், ஆதி குணசேகரனும் பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஈஸ்வரிய. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த ஏற்படுத்தினதே வந்து ஒரு தப்பான விஷயத்துல பண்ணிட்டாரு. ஆனா பத்திரிக்கை அடிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியா இருந்துட்டாரு. ஆனா விருப்பமே இல்லாத கல்யாணத்துக்கு எப்படிதாங்க ஒருத்தர் வந்து தாலி கட்ட முடியும்? அதனால தான் பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல. நான் மேற்படி படிக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிச்சிருப்பாரு. ஆனா எதையுமே பொருட்படுத்தாம குணசேகரன் நான் சொல்றத கேட்டுன்னு வீட்ல இருக்கிறதெல்லாம் இருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாவர அளவுக்கு அதாவது ஒரு மரண பயத்தையே வந்து குணசேகரனுக்கு காமிச்சுட்டாரு நம்ம தர்ஷனுக்கு. ஸோ கதிரு இவன விட்டு நீங்க யாருமே போகக்கூடாது. இவன் கூடவே தான் நீங்க இருக்கணும். அவன் சாப்பிடுறதா இருந்தா கூட ரூமுக்கே கொண்டு போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா, இவர விட நம்ம நல்லா பார்த்துக்கலாம் மாப்பிள்ளைய. கல்யாணத்துக்கு வரைக்கும் எங்க வீட்ல இருக்கட்டும்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா, அறிவுக்கரசிக்கு அருமையா தண்ணி காமிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிட்டாரு தர்ஷன். தர்ஷன் எஸ்கேப் ஆயி கண்டிப்பா அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். இல்லன்னா எங்கேயாச்சும் வெளியில போயிருக்கணும். ஆனா, பார்கவிய தேடி போனா இப்ப கண்டிப்பா பிரச்சனை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷனுக்கும் தெரியும். அதனால தான் தர்ஷன் பார்த்தீங்கன்னா உஷாரா இருக்காரு. ஸோ, உன்னுடைய சிம் மட்டும் இல்ல, உன் ஃபோனும் பார்த்தீங்கன்னா உன் கலர்லயே மாத்தி குடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீ புது சிம்ம தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புது செல்லு, புது சிம்ம வந்து போட்டு குடுத்துருப்பாங்க. இதில பொம்பளைங்க நம்பர்லாம் இல்ல மாப்ள அப்படின்னு சொல்லி நக்கலாம். ஸோ, இப்போ தர்ஷன் கிட்ட ஃபோனும் இல்ல. தர்ஷன் எங்க இருக்கான்ற தகவலும் இல்ல. ஆனா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் துடிக்கிறாரு. ஆனா, அந்த கல்யாணம் நின்றே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி அம்மாவுக்கு மனசு வந்து துடிச்சிட்டு இருக்கு. ஸோ, இதில 2த்துல எது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இப்போ ஜீவனானந்த கூட்டிட்டு வந்து என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? ஏன் வீட்டுக்கே வரமாட்டியா நீ? அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஆனா நடந்தது என்னவோ பார்த்தீங்கன்னா, தர்ஷன் நேரா வந்துடுறாரு. இந்த கல்யாணத்தில எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இவங்க தான் கட்டாய கல்யாணம் பண்றாங்க. ஆனா எனக்கு சுத்தமா இவங்கள பிடிக்கவும் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்களா. ஸோ அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி பயங்கரமா மிரட்டவும், போலீஸ்க்கும் அறிவுக்கரசிக்கும் பயங்கரமான தகராறாயிடுதுங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.